அது சரி, அது ஏதோ மீட்டிங்னு சொல்லுவேல ஸ்கூல்ல, அது என்னது? பேரு தெரியலையா? அதான் தெரியல, சொல்லு. பேரண்ட்ஸ் மீட்டிங். அதுதான். அதுக்கு நம்ம போகணும்ல. போகலன்னா எப்படி? அதுக்கு பிள்ளைக்கு முதல்ல பேரண்டா இருக்கணும். வாயை பார்த்தல, இந்த வாயை வச்சு இப்படி பேசுறதுனால தான் இந்த ஸ்கூல்ல உன்னை கூப்பிட மாட்டேங்க. வாயா அது சரியான காவாய். இங்க பாரு, இப்ப நான் நேரா போய் பள்ளிக்கூடத்துல இனிமே என் பிள்ளைக்கு நான் தான் வந்து பேசுவேன்னு சொல்லிட்டு வந்துட போறேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி டீச்சர் கிட்ட நேரா போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு நான் வந்துருவேன். சரியா? இப்ப கிளம்பலாமா? வா. இருங்க. என்னடி? ஏத்த ஒரு மலைக்காவது பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்க விட்டுருக்கலாம்ல. இங்க இருங்க. இப்ப பள்ளிக்கூட டைம், கிளாஸ் நடத்துற டைம். இப்ப போனவெல்லாம் உள்ள விட மாட்டாங்க. என்ன உங்களுக்காக திறந்து வச்சு உட்கார்ந்து இருப்பாங்களா? ஏண்டி, நான் புள்ளைய பத்த தகப்பேன், என்ன அவங்க விட மாட்டாங்களா? இன்னைக்கு போய் நான் ஒரு கை பாத்துட்டு வரேன். ஆமா. இது வாங்க. என்னடி எங்க போறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன மல்யுத்தத்துக்கு போற மாதிரி மாற விரிச்சுக்கு போறீங்களே? என்ன அது பள்ளிக்கூடமா? என்ன 4 பிள்ளைய படிக்கிற இடம் அது. என்ன இப்ப உங்களுக்கு பிள்ளைய பாக்கணும், இப்பதானே வந்திருக்கிய, பாக்கணுங்கிற இடத்துக்கு நான் அழைச்சிக்கு போறேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இந்த அம்மா பெரிய கலெக்டர். இந்த அம்மா என்ன கூட்டிட்டு போயிட்டு சிபாரிசு பண்ண போறாங்களா? நானும் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஏய், என்னடி நினைச்சிட்டு போ மனசுல? ஜனனி, நீ படுத்து, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். தடுத்துக்கிட்டே இருக்க. படுத்து. ஐயோ மாமா, உங்க பொண்டாட்டி கலெக்டர் இல்ல, கலெக்டரோட ஆதரவாளர். டேய், விளக்கு மாத்த எடுத்தேன். உனக்கு எல்லாம் தர்ம அடி விழும். மரியாதையா வாயை முடிக்கிட்டு பேசாம இரு. ஏன்பா ஞானம், அமைதியா இருக்கிற வீட்டுல ஏன்பா புது புதத்தை கிளப்புற? அவதான் பிறவை கூட்டிட்டு போறேன்னு சொல்றா இல்ல, பொறுமையாயிரேன். என்னத்த பொறுமையா இருக்கணும்? அத்தை, யாரோ விருந்தாளி வர்றாங்க போல. கலெக்டர் கலெக்டர். ஏய், இப்பதானே அவனுக்கு சொன்னேன், உனக்கு தனியா பாடம் நடத்துவாங்களா? ஏங்க, கலெக்டர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, நீங்க வேற. வாங்க வாங்க மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. வாங்க. ஹாய் மேம், நான் கீழே வரேன், நீங்க அங்கே இருங்க, நான் வரேன். என்ன வாங்க, வாசல்ல வந்து நின்று வானத்தை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. வாங்க கலெக்டர். அம்மா, நல்லா இரு, நல்லா இருமா. எப்படிமா இருக்கீங்க? எனக்கு என்னம்மா குறை? என் மருமகளுங்க என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. உனக்கு எம்புட்டு நன்றி சொன்னாலும் பத்தாதும்மா. நீ என் மருமகளுக்கு ரொம்ப அனுசரணையா இருந்தியாமே. உன்னை பத்தி சனனி நிறைய சொல்லிச்சு. நான் என்னம்மா பண்ண? என்னை காப்பாத்துனதே ஜனனி தான். அவங்களால தான் இன்னைக்கு நான் உயிரோடவே இருக்கேன். எல்லாத்தையும் சொல்லிச்சு. கலெக்டருக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்குமா? அத்தை, இப்ப அவங்க கலெக்டர்லாம் இல்ல, பதவியை பறிச்சுட்டாங்க. பல்ல போடுங்கன பாம்பு மாதிரி தகரப்பட்டிக்குள்ள அடைச்சிட்டாங்க. ஏய், வெளியில போடா முதல்ல. ஏன்? அம்மா, பரவாயில்ல, விடுங்கம்மா. இல்லம்மா, ரொம்ப பேசிட்டு இருப்பான், எரிச்சலா இருக்கு. கோவப்படாதீங்கம்மா. இல்ல, கோவப்படலம்மா. உட்காரு. உட்காருங்க. ரேணுகா, காபி கொடு. இல்ல இல்ல, வேணாங்க. நான் மேல போய் முதல்ல ஜனனி பாத்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நான் சாப்பிடுறேன். தெரிஞ்சவங்களையே எத்தனை தடவை பாப்பீங்க? தெரியாதவங்கள தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
இந்த வீட்டில் இருக்க முக்கியமான நபர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவரு ஞானசேகரன், குணசேகரன் மாமாவோட முரட்டு தம்பி. வணக்கங்க. வணக்கங்க. அவர் பார்க்க பச்சை குழந்தை மாதிரி இருப்பாரு, ஆனா உள்ளுக்குள்ள ராவான ரவுடி. படிச்சவங்களோட அவர் பெருசா பேச மாட்டாரு. டேய், படிக்காத மேதைன்னு அவர் மனசுக்குள்ள அவர் நினைச்சிட்டு இருக்காரு. பட் நான் அப்படி இல்லை. ஐ எம் கரிகாலன். கிழவி வந்த முன்னாடி அசிங்கப்படுத்தாத. ஐ எம் போஸ்ட் கிராஜுவேட். இந்த வீட்டோட முக்கியமான புள்ளி. இந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களும் என்னோட கண்ட்ரோல்ல தான். உங்களை மாதிரி அண்டர் கவர் ஆபரேஷன்ல இருக்கேன். போங்க. போடா போடா. நீங்களும் என் பெருமையை பேச மாட்டீங்க, என்னையும் பேச விட மாட்டீங்க.